லவ்லீஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் சோலோ ட்ரிப் வந்ததில்லை. குட்டி குட்டி சோலோ ட்ரிப் தான் போயிருக்கேன். இதனோட ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரமாக இருக்கிற சோலோ ட்ரிப். இது எங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஊட்டி. அப்படி இப்படி பஸ் எல்லாம் பிடிச்சிட்டு பஸ்ஸு கேபு ஆட்டோ இதெல்லாம் பிடிச்சிட்டு ஃபைனலாக வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். பட் இது ஒரு குஷியாக இருக்குது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கொஞ்சம் தூரமாக வந்து சோலோ ட்ரிப் போகிறது வந்து பெரிய விஷயம் எனக்கு. சரி, அப்புறம் பேசுகிறேன். பாய். ஹாய் காய்ஸ். ஸோ மனசு பேஜாராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சோலோ ட்ரிப் போனேன். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நான் லேண்ட் ஆனது வந்து மைசூரில் போய் ரீச் ஆகிட்டு அன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு வாக் ஒன்று போனேன். போயிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சரி பிளான் பண்ணி ஊட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு கேபை பிடிச்சி கிளம்பிட்ட பிறகு அந்த வேலை நான் பண்டிப்பூர், முதுமலை ஃபாரஸ்ட் எல்லாமே பார்த்தா நான் கடைசி வரைக்கும் நான் ஒரு அனிமல் ஒரு பேர்டு கூட நான் பார்க்கவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். அண்ட் ஃபைனலி நான் ஊட்டி ரீச் ஆகிட்டு ஸ்டே எங்கே பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இது ஒரு சடன் ட்ரிப் பண்ணுறதுனால மனசு கஷ்டமாக இருந்ததுனால ஒரு ட்ரிப்பு போட்டேன். ஸோ நான் எதுவுமே ப்ராப்பராக புக் பண்ணலை. கடைசியில் நான் அங்கே ஊட்டிக்கு ரீச் ஆகிட்டு தான் நான் வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணேன். அதுவும் கேன்சல் பண்ணிட்டான். ஏன்னா வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் அங்கே இங்கே தேடி ஃபைனலாக வந்து ஒரு ஹோட்டல் போயிட்டேன். இதெல்லாம் வந்து சைட் சீயிங் தான். அந்த பிக்ஸ் தான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டுருக்கேன். இதெல்லாம் பாருங்கள். நான் ட்ரைபாட் எடுத்துன்னு வரல. ஸோ அதனால தான் வந்து வீடியோ எடுக்க ஆள் இல்லை. ஏன்னா எடுக்கவும் என்னால் முடியல. என்னால் முடிஞ்சது கொஞ்சம் பிக்ஸு லைட்டாக என்னையும் கொஞ்சம் க்யூட்டாக காமிக்கிற மூமெண்ட்ஸ் மாத்திரம் நான் கேப்சர் பண்ணிட்டேன். அங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சக்கத் ப்ரீஸு. இவ்வளோ கோல்டாக இல்லை. நான் ஸ்வெட்டர் கூட எடுத்துன்னு போகல. ஏன்னா நான் சடனாக வந்து பிளான் பண்ணதுனால. ஒரே காற்று இங்கே. இந்த வாட்டி ஃபுல்லாக ட்ரைபாட் கொஞ்ச நேரம் மறந்துட்டேன். சரி கையிலே வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டுருக்கேன். நான் வேறு லொக்கேஷன் போகிறதுக்குள்ளே இங்கே மழை வர மாதிரி இருக்குது. தெரியல. ஹோப்ஃபுல்லி நான் வேறு லொக்கேஷன் நல்ல லொக்கேஷன் போனாக்கா நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதுதான் அந்த க்யூட் மூமெண்ட்ஸு. ஏன்னா வீடியோ எடுக்க எனக்கு முடியல. என்னால் எல்லோரும் பார்த்துருந்ததுனால கொஞ்சம் வெக்கமாக இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக பெஞ்ச் மார்க் சாக்லேட் ஃபேக்ட்ரி போகலான்னு சொல்லிட்டு போன உடனே அங்கே ரீச் ஆன உடனே ஒரே மழை. இந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ நல்லா இருக்குன்னு. மவுண்டெயின்ஸ் வீடுங்க அண்ட் ஆல்சோ மழை பெய்யுது. இந்த மாதிரி வியூ நான் வந்து சிட்டியில் பெங்களூரில் பார்த்ததே இல்லை. இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பாருங்கள் எவ்வளோ ஃபுல் ஃபாகி ஆகிட்டு இருந்துச்சு. சரி ஓகே ஃபைனலாக போகலான்னு சொல்லிட்டு உள்ளார கிளம்பிட்டேன். இங்கே பார்த்தாக்கா ஒரே ரஷ்ஷு. என்னால் வீடியோ எடுக்கவும் முடியல. கொஞ்சம் வெக்கமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து எல்லோரும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபைனலாக வந்து எனக்கு தேவையான டீ தூள், ஸ்பைசஸ், வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு நான் உடனே கிளம்பிட்டு அதுக்குள்ளே செம்ம பசி எனக்கு. ஹாய் கைஸ். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே ட்ரெஸ்ஸில் சுற்றின்னு இருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய லஞ்சை நான் இப்போ தான் சாப்பிட வரேன். பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் லெவல்லேருந்து தான் சாப்பிட போகிறேன். நான் என்ன சாப்பிட்றேன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சாப்பிட்றது என்னால் வீடியோ எடுக்க முடியலன்னு எல்லோரும் பார்த்துன்னு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தாக்கா நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் அவங்க அந்த சைடு பாஸ் பண்ணாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு ஒரு வீடியோவை போட்டுட்டு அதையும் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் என்னோடய இன்ஸ்டாகிராமில். அங்கே சீஃப் மினிஸ்டர் போயிட்ட பிறகு இங்கே இருக்கிற பாய்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஃபுல் குஷியாக போயின்னு இருந்தாங்க. ஏன்னு தெரியல. ஃபுல் ஜாலியாக போயின்னு இருந்தாங்க எல்லோரும் அந்த கேன்வஸிங் எல்லாம் முடிச்சுட்டு. அப்புறம் நான் நைட்டு ரூமுக்கு போயிட்டு தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே காலங்காத்தால் கிளம்பிட்டேன் நான். ஏன்னா வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் பேஜாராக இருந்தது கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளம்பிட்டேன் நான். ஆக்சுவலாக இது வாபஸ் போகிறது வந்து வேறு ரூட்ன்றதுனால நிறைய வியூஸ் இருந்துச்சு. வரும்போது அவ்வளோ வியூஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே வாபஸ் போகிற டைமில் நிறைய வியூஸ் இருந்துச்சு, மவுண்டெயின்ஸ் எல்லாமே. ஹாய் காய்ஸ். ஸோ நான் இப்போ பெங்களூருக்கு வாபஸ் போகிறேன். ஸோ இங்கே காலங்காத்தால் பசி எடுக்குதா. ஸோ இங்கே வந்து நான் ஆம்லெட் சாப்பிட போகிறேன். இந்த அண்ணா சூப்பராக பண்ணி தர போகிறாரு. நான் காமிக்கிறேன். ஓகேவா. அந்த அண்ணா வந்து சூப்பராக ஆம்லெட் போட்டு கொடுத்தாரு. கேப்காரங்க வெயிட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டதுனால ஆம்லெட் மாத்திரம் மடமடன்னு சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்வீட் கார்ன் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதை நான் சாப்பிட்டுட்டு உடனே நான் பெங்களூருக்கு கிளம்பிட்டேன். ஸோ நடுவில் வந்து சென்டரில் எங்கேயுமே ஸ்டாப் பண்ண முடியல. மறுபடியும் தாகம் எடுத்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஆன் த வேல வந்து ஒரு ஜூஸ் கடையில் ஸ்டாப் பண்ணி ஒரு மேங்கோ ஜூஸை குடிச்சிட்டு சீசனல்ன்றதுனால நான் ஃபைனலி பெங்களூருக்கு கிளம்பிட்டேன். ஸோ ஆனாலும் மனசு கொஞ்சம் பேஜராக தான் இருக்குது. ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணிவிட்டேன். நான் இவ்வளோ வருஷமாக ஒரு
இந்த உலகத்துலேயே 1ஆம் நம்பர் மட்டிக்குவா நான் தான் இருந்தேன்னு. சரி கைஸ், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.